அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் நடத்துகிறாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். இங்கே பொங்கல் நாட்டுப்புற இதுக்காக நடத்துகிறதுனால இங்கே நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ தான் கடைகளுக்கெலாம் வந்திருந்தாங்க. நாங்கள் கும்மி டான்ஸ் ஆடுறதுனால எங்களுக்கு தாவணி போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்களும் தாவணி போட்டு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். எல்லாருமே எங்கள் சாரீ, பட்டுப்பாவாடை, வேஷ்டி சட்டையில் தான் இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ பொங்கல் பானைலாம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு கோலம் போட்டு டெக்கரேட் பண்ணி கரும்பெல்லாம் வச்சு கொஞ்ச நேரத்தில் பொங்கல் வச்சுருவாங்க. அதே உங்களுக்கு நான் இதில் காட்டியிருப்பேன் பாருங்கள். வெல்கம் டு பிஎஸ்பி அப்படின்னு என்ட்ரன்ஸ்லேயே கோலம் போட்டு மா இலை கட்டி வாழை மலை வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே எப்பயும் போல் செடியாக தான் இருக்கும். நேராக ரிசப்ஷன் ரூமு, இந்த பக்கம் எல்லாமே கிளாஸ் ரூமு. இப்போ எல்லாமே பொங்கல் வைக்கிறதுக்கு தான் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க பாருங்கள். எல்லோரும் அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். எல்கேஜி, யூகேஜி இந்த மாதிரி 7th, 8th, 9th, 10th உங்களுக்குலாம் நிறைய கேம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். உரியடி, அப்புறம் சேவல் சண்டை, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். பட் சேவல் சண்டை, உரியடி மட்டும் நான் அதை கிளிப் எடுக்கலை. மித்தது எல்லாமே இங்கே வீடியோவில் வரும். இங்கே தோரணம்லாம் கட்டினால சூப்பராக இருந்துச்சு. இப்போ எங்களோட கும்மி டான்ஸ் வந்துருச்சு. நாங்கள் ஆட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கும்மி பண்ணதுனால ஈஸியாக இருந்தது ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆடுறதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. பொங்கல் வச்சு முடித்தோடனே இப்போ எல்கேஜி, யூகேஜிக்கெலாம் கயிறு இருக்கிற போட்டிக்கும் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்கேஜி, யூகேஜிக்கெலாம் இன்னும் நிறைய காம்படிஷன் இருக்குது. பாட்டிலில் தண்ணி நிரப்புறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த முறுக்கு ஒரு லைனாக வச்சுட்டு முறுக்கு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதில் கையை கட்டிட்டு யார் சாப்பிட்றா இதெல்லாம் இருக்குது. இதில் ஜெயிச்சவங்களுக்கு எங்கள் மேம் அவங்க கேட்குற ஏதாவது திங்ஸ் வாங்கி தருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு கேமெல்லாம். இப்போ எல்கேஜி, யூகேஜிக்கு முறுக்கு சாப்பிட்ற போட்டி. முறுக்கை மேலே 2 ஸ்டாஃப் பிடிச்சி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. கீழே சில்ட்ரன்ஸ் கையை கட்டிட்டு சாப்பிட்ணும். அதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா தெரியல பாருங்கள். எல்லாருமே ஜம்ப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாமே டான்ஸ் எல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். கடைகளுக்கு போகலான்னாங்க. கடைகளுக்கு போய் பானிபூரி கடைலாம் இருந்ததுனால எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ எல்கேஜி, யூகேஜிக்கு இந்த மாதிரி 2 ரவுண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே கல் வச்சுருப்பாங்க. இந்த கல்லை யார் கொண்டு போய் அடுத்த பாக்ஸில் வைக்கிறாங்க அவங்க. அப்புறம் பாய்ஸ் டான்ஸு, குத்து டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நிறைய கடை இருந்ததுனால சூப்பராக இருந்தது. சிலம்ப டான்ஸ்லாம் கூட இருந்தது. சிலம்ப டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன். நான் அதையும் உங்களுக்கு நான் இதில் காட்டியிருப்பேன். என்ட்ரன்ஸில் இந்த லக்ஷ்மி ஃபோட்டோ கூட வச்சுருந்தாங்க 2 பக்கமும். அதுவும் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டுருக்கோம். இப்போ எங்களுக்கு 7th to 9th போட்டி இது. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு டப்பில் தண்ணி வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. இதில் தண்ணி எடுத்து கையில் வச்சு நடந்து போய் ஊற்றணும். நிறையா பேர் ஊற்றிட்டு இருந்தாங்க. நானும் ஊற்றிட்டு தான் இருந்தேன். பட் ஊற்றுறதுக்குள்ளே அந்த பாட்டில் மூடிக்குள்ளே போகிறதுக்குள்ளே பாதியெல்லாம் வெளியே போடுது. பொறுமையாக ரொம்ப பார்த்து பண்ணணும் பாருங்கள். இப்போ எங்களே முடிச்சுட்டு அடுத்த பேட்சுக்கு இங்கே எல்லாமே வந்திருக்காங்க இதே காம்படிஷனுக்கு. இதில் ஜெயித்தவங்களுக்குள்ள அதே மாதிரி தான் மேம் என்ன ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ, அதாவது சில்ட்ரன் மேம்கிட்ட என்ன ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அதை வாங்கி தருவாங்க. பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாம் நிறையா வந்திருந்தாங்க. சூப்பராக கலகலப்பாக இருந்துச்சு நிகழ்ச்சியே. அப்புறம் பாய்ஸுக்கு எல்லாமே ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் அவங்களுக்கு கூட ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஸ்பீடாக தான் ஓட்டி பார்த்துருப்போம். பட் இங்கே தான் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வைக்கிறாங்க. இங்கே காலை கீழே வச்சு அவுட்டு. இப்போ சிலம்பாட்டம் வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ சூப்பராக சிலம்பம் சுற்றிட்டு இருந்தாங்க. சிலம்பம் சுற்றிட்டு 3rd to 6th கும்மி, இதுவுமே நல்லா கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள். எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இவங்களுக்கெல்லாம் பட்டுப்பாவாடை, எங்களுக்கெல்லாம் தாவணி. நாங்கள் லஞ்செல்லாம் கொண்டு போயிருந்தோம். அங்கே லஞ்சே நாங்கள் சாப்பிடல. அங்கே நிறைய கடை இருந்ததுனாலே அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கரெக்டாகிடுச்சு. இப்போ பேரண்ட்ஸ்க்கு இது ஸ்லோ சைக்கிள் ரேஸு பாருங்கள். எல்லாமே இருக்காங்க சூப்பராக. இதில் அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த 11th பாய்ஸு மிஸ் எல்லாமே சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் மாட்டு வண்டிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு சூப்பராக அந்த தோரணம், அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த மாட்டு வண்டியை பாருங்கள். கிராமத்தில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருந்தது. அப்புறம் இங்கேயே கும்மி டான்ஸ் தான். இது கொஞ்சம் வேறு.
பட் இங்கே எல்லாமே இன்றைக்கி பொங்கல் விழாக்கு கும்மி டான்ஸ் தான். ஏன்னா கும்மி டான்ஸ் தான் பொங்கலில் ஆடுவாங்க பானையை வச்சு சுற்றி. இப்போ நாங்கள் அதே மாதிரி தான் ஆடிட்டுருக்கோம் பாருங்கள். சூப்பராக ஆடிட்டுருந்தோம். அப்புறம் இதெல்லாமே சிலம்பம் தான். அப்புறம் டைலாக் பேசி வர டான்ஸ் அது எல்லாமே இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.